இந்த நாளிலும் கூட தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி கொலோசையர் 3வது அதிகாரம் 13வது வசனம். கொலோசையர் 3வது அதிகாரம் 13வது வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவரை ஒருவர் தாங்கி, அதாவது இந்த முதலாவது வார்த்தையே என்ன சொல்லுது அப்படின்னா, முதலாவது நம்ம என்ன பண்ணணும், ஒருவரை ஒருவர் தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம குடும்பங்களில் சில நேரங்களில் ஏதாவது ஒரு தவறு நடந்துட்டால் நம்ம எப்படி பேசுவோம் அப்படின்னா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற அந்த ஒரு வே ஆஃப் டாக்கிங் தான் நம்ம எல்லார்கிட்டேயுமே இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம மாற்றணும். ஆண்டவர் நம்ம எப்பயுமே நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், நீ நரகத்துக்கு தான், நீ லாய்க்கே கிடையாது அப்படின்லாம் நம்ம சொல்கிறதே இல்லை. ஆண்டவர் நிறைய நேரங்களில் நம்ம சேர்த்து கொள்ளுகிறார், நம்மை மன்னிக்கிறார், நம்ம தாங்கி பலப்படுத்தி மறுபடியும் தூக்கி நிறுத்துகிறார். ஆனால் நம்ம குடும்பங்கள்லையோ இல்லைன்னா வெளியில் நம்ம பழகிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவான அந்த குவாலிட்டிஸை தான் நம்ம பார்ப்போம். ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா என்ன தப்பு, அதில் என்ன நமக்கு கெட்டது நடந்துருச்சு, இதை தான் நம்ம எப்பயுமே பார்க்குற ஒரு நபர்களாக நம்ம இருக்கிறோம். அதில் நம்ம மாற்றம் அடைய வேண்டியது முக்கியம். அதாவது எதுலேயுமே ஒரு நல்லது ஆண்டவர் வச்சுருக்காரு. எதையுமே ஆண்டவர் தீமைக்காக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற தேவன் அல்ல. அதாவது நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் ஒரு சில தீமைகளை அனுமதிக்கிறார். கடந்த நாட்களில் கூட ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் போட்டிருந்தாங்க. அதில் என்னென்னா, கஷ்டப்பட்டு ஒரு மரத்தை வளர்க்குறான். அதில் பார்த்திங்கன்னா நல்ல கனிகள்லாம் வருது. உடனே ஒரே சந்தோஷம், ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா ஒரு பெரிய காற்று புயல் வருது. அந்த மரம் சாஞ்சிருது. எல்லா கனிகள் எல்லாமே அது விழுந்து அது ஒன்றும் இல்லாமல் போயிடுது. நம்ம இவ்வளோ ஆசைப்பட்டு இவ்வளோ ட்ரை பண்ணோமே, ஆனால் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னா, கொஞ்ச நாட்களில் அந்த இடமே ஒரு பெரிய தோட்டமாக மாறக்கூடிய அளவுக்கு நிறைய மரங்கள் அங்கே வளர்ந்து வருது. அதுக்கப்புறம் எல்லாமே பலன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மாறும் பொழுது, ஆண்டவரே நீங்கள் இதை நன்மைக்கு தான் செஞ்சுருக்கீங்க, நான் இந்த ஒரு மரத்தை தான் போற்றி பராமரித்து பாதுகாத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிக்கிறதா. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரே விதமாக தான் இருக்கும் நம்முடைய நோக்கம். நமக்கு அதோட இன்னொரு பக்கமே நம்ம ஃபீல் பண்ணவே மாட்டோம். இது இதுக்காக தான் ஆண்டவர் நடத்தியிருக்காரு, இது நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ நன்றி சொல்லி பழகுறோமோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்க முடியும். இன்னொன்று, நம்ம குடும்பங்கள்லேயும் நம்ம பிள்ளைகள் ஒரு வேளை கம்மி மார்க் எடுத்துகிட்டு வந்தால் அவ்வளோதான், நீ லாய்க்கே கிடையாது படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லாதபடி உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் என்கரேஜ் பண்ணி அந்த பிள்ளையை இன்னும் மோட்டிவேட் பண்ணுறாங்களோ அந்த பிள்ளைகள் நல்ல முறையில் அந்த படிப்பில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. யாருக்குமே ஆண்டவர் மூளையோட அளவை கம்மி பண்ணுறதே கிடையாது. எல்லாருக்குமே ஆண்டவர் ஈவனாக தான் கொடுத்துருக்காரு. ஆனால் அதை பயன்படுத்துகிற விதம், அவங்களுக்கு எதில் ஃபோக்கஸ் போதோ அதை பொறுத்து தான் அவங்க அதில் திறமைசாலிகளாக மாறுறாங்க. அதனால் நம்முடைய வார்த்தைகள் யாரையும் உடைக்காதபடி ஒருவரை ஒருவர் தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்குதா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அடுத்து பாருங்கள், ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எப்பயுமே நமக்கு அளவுகோல், அதாவது ஸ்கேல் எங்கே அப்படின்னா, ஆண்டவர் அவரை காமிச்சிடுறாரு. மற்ற நபர்களை காமிச்சா கண்டிப்பாக நம்ம அந்த அளவுப்படி அளந்துட்டு நான் பெருசாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். தேவாலயத்தில் ஜெபிக்கிற அந்த ஆயக்காரனும் பாவியும் ஜெபிக்கும்போது அந்த அளவுகோல் படி இல்லாமல் அந்த பாவி என்ன சொன்னான்னா, ஆயக்காரன் சொன்னால், இவனை மாதிரி நான் இல்லை ஆண்டவரே, நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு தெரியாத மாதிரி வார்த்தைகளை போட்டு அவன் அலப்பிக்கிட்டு இருந்தான். ஆனால் அந்த பாவி எப்படி ஜெபிச்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தை தான், தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாக இரும் அப்படின்னு ஜெபிச்சான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பினான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது நம்முடைய காரியங்களில் தேவன் தான் நமக்கு அளவுகோலாக இருக்கிறார்.
அவரை நம்ம முன்னிறுத்தினோன்னா நம்ம மன்னிக்க வேண்டிய அளவுகோல் எது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நம்ம இதுவரைக்கும் மன்னிச்சிருக்கிற மன்னிப்புகள்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஆண்டவர் அந்த அளவுக்கு நமக்கு மன்னிச்சிருக்காரு. நரகத்துக்காக நம்ம நியமிக்கப்பட்டு இருந்தோம், நரகத்துக்கு முன்குறிக்கப்பட்டு இருந்தோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு தான் நம்ம தகுதிப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்ம கிருபையாக மன்னித்து நம்ம தூக்கி எடுத்து நம்ம தகுதிப்படுத்தி அவருடைய அந்த சொந்த பரலோக ராஜ்யத்திற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஒருவேளை நம்மளை மன்னிக்கலை அப்படின்னா நம்ம எங்கே போயிருப்போம், எதுக்கு ஆயத்தப்பட்டிருப்போம்? அப்போ இதே போல் எத்தனையோ பேர் நம்ம குடும்பங்கள்லேயும் சரி, ரட்சிக்கப்படாத நபர்கள் இருக்கலாம், அவங்க தவறான காரியங்கள் செய்யலாம், இல்லை நம்ம பழகுகிற நபர்கள் சில நேரங்களில் தவறான காரியங்கள் செஞ்சிடலாம். ஆனால் அவங்கள நம்ம என்ன பண்ணுறோம், அந்த குறைபாடை பார்த்துட்டு பெருசாக அதை தூக்கி வச்சுக்கிட்டு அவங்கள நம்மளை விட்டு விளக்குறோமா, இல்லைன்னா அதை தூக்கி போட்டு ஆண்டவர் நமக்கு மன்னிச்சா மாதிரி அவங்கள நம்ம மன்னிக்கிறோமா அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். இந்த மத்தேயு 18வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 18வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். அதாவது இந்த பேதுருவை குறித்து பார்க்கும் பொழுது, பேதுரு எப்படி மறுதளிக்க போகிறான் எல்லாமே ஆண்டவருக்கு தெரிஞ்சு தான் இருக்கும். அவன் ஒரு முந்திரி கொட்டையாக அவன் இருக்கிறதையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த பேதுருவை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கல்லாக, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அந்த பேதுருவுக்குள்ளே இருக்கிற அந்த பலவீனங்களை ஆண்டவர் பார்க்காதபடி, அந்த பேதுரு தான் பின்னாட்களில் தனக்குன்னு எழும்பி பிரகாசிக்க போகிறான், இரத்த சாட்சியாக மறிக்க போகிறான்றத ஆண்டவர் முன் அறிந்தவராக அந்த பேதுருடைய பலவீனங்களை தூக்கி போட்டு அவனை தாங்கி பலப்படுத்தினார். அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம மாற வேண்டியது அவசியம். இந்த இடத்துல பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது, அதாவது என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் எத்தனை தடவை நான் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறான். அதை சொல்லும்போது நம்ம ஒரு கவுண்டிங்கில் தான் ஆண்டவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் அவரே ஞானம் உள்ளவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். 70 தரம்னா கிட்டத்தட்ட 490 தடவை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 500 தடவை நீ மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படியே மன்னிச்சிக்கிட்டே இருந்தோன்னா நமக்கே என்ன ஆயிரும், நம்ம சுபாவமே மன்னிக்கிற சுபாவமாக மாறிடும் அப்படின்றத தான் ஆண்டவர் சொல்கிறாரே தவிர, நீ எண்ணிக்கிட்டே இரு விரல் விட்டு, அதுக்கு அடுத்து 491 வந்துருச்சுன்னா நீ அவனை மன்னிக்காத அப்படின்றதுக்காக ஆண்டவர் சொல்லலை. தொடர்ந்து அதை செய்ய 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 நம்முடைய சுபாவமே என்னவாயிடும், மன்னிக்கிற ஒரு சுபாவமாக மாறும் அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் இந்த இடத்துல பேதுருட்ட அப்படி சொல்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்கள் இருக்கலாம். நம்ம உடனே அவங்கள அப்படியே நம்ம ஆண்டவருக்கு மேலே அவங்கள நியாயம் தீர்த்துருவோம். இவங்கள்ட்ட இனிமேல் பேசவே கூடாது, இவங்கள தள்ளி வச்சிட வேண்டியது தான் அப்படின்ற அளவுக்கு நம்ம ஒதுக்கிடுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டதான சுபாவத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்கல. அவர் நமக்கு மன்னித்தது போல, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ளே அதிகமாக வர வேண்டியது அவசியம். இந்த வார்த்தையை இந்த நாளில் கொடுக்கணும்னு ஆண்டவர் திட்டம் வச்சுருக்காரு. இந்த செய்தியை ஏற்கனவே எடுத்தாச்சு, அதுக்கப்புறமா நிறைய காலதாமதங்கள் கொடுக்கணும் அப்படின்னும்போது வேற ஒரு சகோதரன் ஆயத்தமாக வந்தார், அவர் கொடுத்தார். இப்படி இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்துட்டார், மன்னிப்பு அப்படின்ற ஒரு காரியத்தை குறித்து பேசும்படியா. ஆனால் இந்த நாளில் அதை ஆண்டவர் பேசணும் அப்படின்னு வச்சுருக்காருன்னா, இந்த நாளில் நம்ம யாரோ ஒருத்தர் இன்னும் அந்த காரியத்தில் நம்ம மனம் பொருந்தாமல் மனம் திரும்பாமல் இருக்கிறோன்றதுக்காக தான் ஆண்டவர் இந்த காரியத்தை பேசுகிறார். அதனால் நம்ம எல்லாரோடையும் ஒப்புரவாகவும் ஆண்டவரை போல, ஆண்டவர் நமக்கு மன்னித்தது போல் நம்ம மற்றவர்களுக்கு மன்னிப்போம். இதை குறித்து சொல்லும்போது ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன். அதாவது டேனியல் நாத்தான் அப்படின்னு ஒரு பெரிய இங்கிலீஷ் நம்மெல்லாம் ரொம்ப இங்கிலீஷ் புக்கெலாம் படிக்கிறதில்ல, ஆனால் ஒரு பெரிய ரைட்டர் அவர்.
அந்த ரைட்டரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னென்னா, அவர் வேலை பார்த்துட்ருக்காரு. வேலையிலேருந்து திடீர்னு அவரை தூக்கிடுறாங்க. வேலை போயிடுச்சு அப்படின்ன உடனே அவருடைய மனநிலை வந்து ரொம்பவே, நம்ம எதுக்குமே லாய்க்கில்லை, நம்ம இந்த உலகத்தில் வாழவே லாய்க்கில்லை, பேசாமல் நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாமா, நம்ம எப்படி வீட்டுக்கு திரும்பி போகிறது, எப்படி மனைவியை பார்க்குறது, எப்படி அவளை ஃபேஸ் பண்ணுறது, மாதம் பிறந்தா அவ்வளோ தேவைகள் இருக்குமே, என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப தடுமாற்றத்தோடு ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துட்டாரு. வீடு வந்த உடனேயே அவரோட முகத்திலேயே ஃபுல்லாக தோல்வி அப்படின்ற ஒரு ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரி அவருடைய முகம் வந்து இருந்துச்சு. ஆனால் அவருடைய மனைவி வந்து, என்ன ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப கஷ்டத்தோடு சொன்னார். இந்த மாதிரி வேலை போயிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, எனக்கே என் மேலே வெறுப்பாக இருக்குது, நான் ஒரு தகுதி இல்லாமல் இருந்ததுனால தானே ஈஸியாக என்னை வேலையை விட்டு எடுத்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லி அவர் புலம்புறார். அப்போ அவருடைய மனைவி வந்து அவரை உற்சாகப்படுத்தி பேசின வார்த்தைகள் வந்து, எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு பெரிய ரைட்டராக வருவீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுடைய சில இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பாராட்டி, நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நீங்கள் வேலை தேடுறதை விட்டுட்டு இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இன்னும் புத்தகங்கள் எழுதுங்க, இன்னும் நம்ம அதை பற்றி முயற்சி பண்ணுவோம், கொஞ்ச நாள் இருக்கிற சேமிப்பை வச்சு முடிஞ்ச வரைக்கும் நம்ம சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மனைவி உற்சாகப்படுத்தின உடனே அவரும் அதில் தீவிரமாக இறங்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு எத்தனையோ புத்தகங்கள் எழுதின, அதாவது ஸ்கார்லண்ட் லெட்டர், எத்தனையோ காரியங்கள் போட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு பெரிய ரைட்டராக அவர் வந்து மாறுறாரு. அந்த நாளில் அவருடைய மனைவி வந்து உடனே அவரை விட்டுட்டு போயிருந்தாலோ, இல்லைன்னா அவ்வளோதான், நீ எதுக்குமே லாய்க்கில்லை, எங்கேயாவது போய் கடனை வாங்கிட்டு வா, என்ன பண்ண முடியும் அப்படி இப்படின்னு திட்டியிருந்தாலோ அவரோட மனம் உடஞ்சி அவர் முதல்ல நினச்ச மாதிரி ஒரு தற்கொலைக்கு நேராக தான் அவர் போயிருக்க முடியும். ஆனால் அவருடைய மனைவி அவரை உற்சாகப்படுத்தி அவரை தாங்கி அந்த மாதிரி அவங்க செய்யும் பொழுது அவர் புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளராக வரக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை மாறுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதில் இருக்கிற பாசிட்டிவை பார்க்கணும், உற்சாகப்படுத்தணும், ஒருத்தர் நம்ம தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கணுமே தவிர, அந்த நெகட்டிவான காரியங்களை பார்த்து திட்டி இது அவ்வளோதான் அப்படின்ற அளவுக்கு நம்ம முடிக்காதபடி நம்ம அந்த காரியங்களில் மனம் திரும்புவோம். ஆண்டவர் நமக்கு மன்னித்தது போல் மற்றவர்களையும் நம்ம மன்னிப்போம். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட அப்பா, நீங்கள் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒருவரை ஒருவர் தாங்கி என்று சொல்லி அப்பா நீங்கள் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா இந்த சுபாவங்களிலே அப்பா நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. அப்பா, அது மற்றவர்களுடைய காரியம், நான் ஏன் அவங்கள தாங்கணும், நான் ஏன் அவங்கள பலப்படுத்தணும், நான் ஏன் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னு ஏனோதானோன்னு இருந்துடாதபடி அப்பா, அந்த பலவீனங்களில் தோல்விகளிலே அப்பா நாங்கள் தாங்க, அவங்கள பலப்படுத்த, அவங்கள முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு கொடுங்க ராஜா. அது மாத்திரமல்ல, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. நாங்களும் அப்படியாக ஒருவருக்கொருவர் மன்னிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. அப்பா, மன்னிப்பு என்பது பெற்றுக்கொள்ளும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவர் என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தார். இப்போ கூட நான் நிறைய நேரங்களில் தவறுறேன், ஆனால் ஆண்டவர் என்னை மன்னித்து சேர்த்து கொள்ளுகிறார், என்னுடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொல்லி அது பெற்றுக்கொள்ளும் போது அது எளிதாக இருக்குது. ஆனால் அதை கொடுக்கும் பொழுது அது கடினமாக இருக்கிறதே. அப்பா, கிருபையா இறங்குங்க ராஜா. அந்த மன்னிப்பு என்கிற காரியத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு சரியானபடி செய்ய எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்னு பேதுரு கேட்டபொழுது 70 தரம் மட்டும் என்று சொன்னீங்களேப்பா. ஆவியானவரே, அப்படியாக நாங்களும் மன்னிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. மன்னித்து மன்னித்து அப்பா எங்களுடைய சுபாவமே ஒரு மன்னிக்கிற சுபாவமாய் உம்முடைய சாயலை போல நாங்கள் மாற எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதி
துதிக்கிறோம் 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 அப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதையும் நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்கப்பா. உம்முடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்ட அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட இந்த நாளிலே அதை அப்பியாசப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை தேவன் ஏற்படுத்தி தாங்கப்பா. ஒருவேளை போய் மன்னிப்பு கேட்குறதுக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு கடினமாக இருக்கலாம். தேவன் அந்த சூழ்நிலைகளை வாய்க்க பண்ணி அதை எளிதாக மாற்றி நல்ல ஒரு சுமூகமான உறவை கட்டளையிடுங்க ராஜா. உம்முடைய கரங்களிலே சகலத்தையும் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய வசனத்தின்படியாக எங்களுடைய வாழ்க்கையை கட்ட எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை கொடுங்க. துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். வேதத்தை வாசித்து விட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆம்.